எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது மூவி. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவி. அண்ட் எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப இந்த இமோஷனல் மூவிஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஃப்ரெண்ட் மைனாவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்தோம். பட் இந்த ஹோல் மூவி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. டேரக்டர் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த மெயின் லீட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி நான் மைனா கேட்டுகிட்டே இருந்தேன். அவர் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க. மூவி வாஸ் வெரி குட். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பயங்கர ஜாலியாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சீரியஸாக எமோஷனலாக இருந்தது. வெரி நைஸ் மூவி. எல்லாம் தேட்டரில் வந்து கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டர்ல வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இட் வாஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா செம்ம காமெடியா இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல இட் வாஸ் வெரி இமோஷனல். நிறைய டீப்பான கண்டென்ட்லாம் இருந்தது. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம எல்லாரும் தியேட்டர்ஸ்ல வந்து பாருங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆனந்தி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி உண்மையாலே ஒரு குட் டேம் தான் சொல்லணும். பிகாஸ் படம் பார்க்க வரும்போது நான் வந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் வந்தேன். வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபீல் குட் ஃபில்ம், எமோஷன் இருக்குது அண்ட் காமெடி இருக்குது. அண்ட் த்ரூ அவுட் த ஃபில்ம் வந்து ஒரு லேகே இல்லைங்க. நல்லா என்ஜாய் பண்ணேன். அதாவது சில படங்கள் தான் வந்து படத்துக்குள்ளே போய் பார்க்க முடியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சீரியஸாக படம் நிஜமாலே நல்லா இருக்குங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு சே அபவுட் டிரெக்டர் அரவிந்த் சார் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தாரு. அதே மாதிரி ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த ஹீரோ கேரக்டர். அதே மாதிரி ஹீரோ சாரும் வந்து ஹி டிட் அ வெரி குட் ஜாப். அப்படியே வாழ்ந்திருக்காரு அந்த கேரக்டராக. பிருத்வி சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் நந்தினியோட காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மியூசிக் இஸ் அ வெரி பிக் ப்ளஸ் ஃபார் த ஃபில்ம். சீரியஸாக எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு டுவர்ட்ஸ் த எண்டெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் என்ன சொல்லுவாங்க, இந்த மனசை தொலைச்சி போயிடுச்சுன்னு வாங்கல்ல, சாங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருந்ததுங்க. சீரியஸ்லி நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஒரு எண்ட் வந்து இது ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். அண்ட் த்ரூ த ஃபிலிம் என்ஜாய் பண்ணதோட எண்டில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ அதை மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ சார். இந்த குட் டே படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த படம் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக சினிமாவில் இருக்கோம். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசியில் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது அப்படின்னு நம்மளை படத்துக்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு சின்ன விஷயத்த கூட நம்மளால் அவாய்ட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு படம் நம்மளை இழுத்துடுச்சு. நம்மளை நிறைய இடத்துல எமோஷ்னலாக நம்மளை கனெக்ட் பண்ணிச்சு. நம்மளை நிறையா ஃபீல் பண்ண வச்சுது. தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படம் இந்த படம். இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைரக்டர் அரவிந்துக்கும், இதில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிற பிருத்திவிக்கும், மற்ற டீமில் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள், வெற்றி பெற செய்யுங்க. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். குட் டே ரொம்ப 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 வித்தியாசமான படம். இதில் ஒரு நைட்டில் நடக்கிற கதாநாயகனுடைய அனுபவங்களை தொகுத்திருக்கு. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா புதுசு கிடையாது. ஆனால் எல்லா சீக்வன்ஸையும் தொகுத்து வித்தியாசமாக கொடுத்துருக்காரு. அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ்னா 150% பர்ஃபார்மன்ஸு உயிரை கொடுத்து கமிட்மெண்ட்டோடு பண்ணியிருக்காரு பிருத்வி. இஸ் அ ப்ரொடியூசர். அப்புறம் அரவிந்தன் அவரோட டைரக்ஷன் கேட்கவே வேணாம். சினிமோட்டோகிராஃபி எந்தெந்த டைரக்ஷன்லேருந்து இரவு பகல் எல்லா நேரத்தையும் எடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சின்ன ரோல், அந்த ஹவுஸ் ஓனர் ரோலை எனக்கு கொடுத்துருக்காங்க. தே ஹவ் டேக்கன் எக்ஸ்ட்ராக்டட் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரிபடி. ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கிற திறமைகளை வந்து அப்படி தோண்டி எடுத்து இந்த சினிமாவை பில்டப் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டு லிரிக், பெஸ்ட்டு டயலாக், சீக்வன்ஸு. ஒரு சீனில், கடைசி சீனில் மியூசிக்கே இல்லாமல் ஆனால் அந்த மியூசிக் பேசுகிற மாதிரி, பாடுற மாதிரி, அந்த மாதிரி மியூசிக்கே இல்லாத ஒரு சீனை க்ரியேட் பண்ணி வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஒரு வித்தியாசமாக நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு கதை, நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு சீன், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டு விஷஸ் அந்த அரவிந்தன் அந்த டீமுக்கு, அந்த ப்ரொடியூசர் பிருத்வியினுடைய நடிப்புக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப சந்தோஷம் ஒரு நல்ல படத்தில் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறதுல. எனக்கு முன்னாடி நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்தில் நிஜமாவே வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ரோல். எனக்கே தெரியாது நான் வந்து இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி தான் கூப்பிட்டாங்க.
முக்கியமாக வந்து த்ரூவுக்கு வந்து அப்போ 1.5 years இருக்கும். ஸோ அந்த குட்டி பையனும் வேணும் அப்படின்னு சொன்னதால இவனும் சேர்ந்து ஆக்ட் பண்ணாங்க. பட் இப்போ அவனுக்கு 4 years ஆயிடுச்சு. பட் டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஃபிலிம் வந்து பயங்கரமாக மேக் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தயவு செஞ்சு வந்து தேட்டரில் வந்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்துட்டு ஹார்ட்ஃபுல்லாக கொடுத்துருங்க. அது ஒரு நிமிஷம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். லைக் வந்து ஒரு சோஷியலைஸாக மெசேஜ் கொடுக்கறத தாண்டி இந்த படத்தில் வந்து நிறைய காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து இவங்க 2 பேரை தாண்டி உள்ளே இருக்க கேரக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினாக நம்ம ஹீரோ பிருத்வி வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, நான் ஸ்டோரியை சொல்லிடுவேன் வேணாம். ஸோ அதனால் எல்லோரும் தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல படத்துக்கு வரவேற்பு. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். நடிகர் முரளி ராதாகிருஷ்ணன். நான் வெறும் முரளியாக இருந்தப்போ நீ நடிக்கலாம், உன்னால் நடிக்க முடியும், பண்ணலாம் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தெம்பு கொடுத்தது வந்து ஒரு நண்பன். அந்த நண்பனை இன்றைக்கி வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு யாரும் இல்லை, இந்த படத்தோட சாந்தகுமார், பிருத்திவிராஜ் இந்த படத்தோட தயாரிப்பாளரும் கதையும் நாயகனும் தான். எனக்கு வந்து அந்த டைமில் எனக்கு ஒரு எனர்ஜி கொடுத்து நான் இன்றைக்கி ஒரு சின்னதாக பண்ணிகிட்டு இருக்கேன்னா அது காரணம் அவன் தான். இன்றைக்கி அவனே ஒரு படம் தயாரித்து அந்த படத்தில் வந்து அந்த கதையின் நாயகனாக ஒரு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு சேயிங் ஒன்று சொல்லுவாங்க, உன் நண்பன் யாரென்று சொல், நீ யாரென்று சொல்கிறேன்ட்டு. சினிமாவில் என் நண்பன் வந்து பிருத்திவிராஜன் நான் ரொம்ப தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா அந்த படம் குட் டே வந்து உண்மையாகவே எனக்கு ரொம்ப குட் டேவாக இருந்துச்சு. இந்த படம் வந்து டெஃபினட்டாக எல்லாரையுமே வந்து ஒரு வாழ்வியலுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சிடும். நம்ம படம் பார்க்க அந்த சாந்தகுமார் ஆகும், அந்த படத்தில் வர ஒவ்வொரு கதாபாத்திரமாகவும் நம்ம மாற ஆரம்பிச்சிடுவோம். அது அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது நம்மளை. ஸோ நீங்கள் படம் பார்க்குறப்ப இது உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, பஞ்சாக ஒன்று செம்மையாக வச்சுருக்காங்க. ஃபோனு வேணு. ஸோ இது 3 வந்து நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் தேட்டருக்கு வர்ற டே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குட் டே படம் சீக்கிரமாக தேட்டருக்கு வருது, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இவ்வளோ மைக்கும் கேமராவும் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நண்பன் சார்பாகவும் தேங்க்யூ. நான் கார்த்திக் நேதா, படத்தில் பாடல்கள் எழுதியிருக்கேன் குட் டேல. அப்புறம் கூடுதலாக வசனமும் எழுதியிருக்கேன். குட் டேங்கிற திரைப்படம் வந்து எங்களுக்கு திரைப்படம் இல்லை, நண்பர்கள்லாம் சேர்ந்து கதை, திரைக்கதை, இப்படி எல்லாத்துலேயுமே எல்லாருடைய பங்களிப்புமே உண்டு. நண்பர்களாக இணைந்து செய்திருக்கிற ஒரு திரைப்படம். ஆமாம், இதில் குறிப்பாக இயக்குனர் அரவிந்தனுக்கு இது முதல் படம், எழுத்தாளர் மைக்கேலுக்கு இது முதல் படம், படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்புறம் நடிகர் மைய கதாபாத்திரமாக நடிச்சிருக்கிற பிருத்திவி அவருக்கும் இது முதல் படம். படமாக தான் இது முதல் படம். ஆனால் அனுபவம், அந்த பயிற்சி இதெல்லாம் ரொம்ப கடுமையாக, ரொம்ப நுட்பமான, சினிமாவை நேசிக்கக்கூடிய தொழில் தெரிந்த நண்பர்கள் எல்லாருமே. ஆமாம், எங்கள் நண்பர்களாக சேர்ந்து எங்கள் வாழ்க்கையில் நடந்த, குறிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம், என்னோட கடந்த காலத்தில் நான் இருந்த சில குடிபோதல் இருந்தேன், குடி நோயாளியாக இருக்கேன். இப்போ போதல் இல்லாமல் இருக்க ஒரு 6 வருஷமாக இல்லாமல் இருக்கேன். என்னுடைய குடி நாட்களில் இருந்து சில சம்பவங்கள்லாம் எடுத்து அதற்கு மைக்கேல் பூர்ணாவும் அரவிந்தும் ஒரு திரைக்கதை அமைச்சு அப்படிதான் அந்த திரைக்கதை வந்தது. இந்த குட் டே அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி ஒரு ரத்தன சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த நவீன வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய இருத்தலியல் சிக்கல் எப்படி வந்து ஒரு எளிய மனிதனுக்குள்ள உளவியல் சிக்கலாக மாறுது அப்படிங்கிறது இந்த திரைப்படம் கதையின் வாயிலாக உணர்வுபூர்வமாக ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் சொல்லியிருக்கு. திரைப்படத்தில் ஒரு 4-5 பாடல்கள் இருக்குது. ஒரு 2 பாடல்கள் குறிப்பாக அம்புலியை ஆராரோ பாட்டும் மின்மினிய ராசாதி, இந்த 2 பாட்டும் உறுதியாக மக்களின் மனதில் சென்று சேரும். இந்த நேரத்தில் நண்பர் கோவிந்த சுந்தாக்கினுடைய மனமார்ந்த நன்றி. பாடிய பிரதீப், அமல் குட்டி பாப்பா, அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. நடித்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. குறிப்பாக மதன் குணதேவா அவருடைய ஒளிப்பதிவு வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத ஒளிப்பதிவு இந்த திரைப்படத்தில் கொடுத்துருக்காருன்னா, ஒரு சின்ன முதலீட்டில் செய்யப்பட்ட படம். ஒவ்வொரு காட்சியிலுமே அந்த கதாபாத்திரத்தினுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்றாப்புல ஒளியும் அவர் அமைச்சு அந்த கேமரா ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நுட்பமாக பண்ணியிருக்காரு. இது எல்லாமே நண்பர்களால் இருக்க போய் தான் பொறுமையாக கொண்டு வந்திருக்கோம். ஆமாம், இந்த திரைப்படம் நான் எப்படி ஒரு காலத்தில் குடிகாரனாக இருந்து இன்றைக்கு குடி இல்லாமல் நான் ஒரு 6 வருஷமாக இருக்கணும், அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள் எத்தனை பேர் குடிச்சிட்டு இருந்தாலும் இந்த திரைப்படத்தை வந்து பார்க்கணும். குடிக்கிறதுக்கு எப்படி நமக்கு 100 காரணம் இருக்கோ அதே மாதிரி குடிக்க வேணாங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா குடிவிட்டு வெளியே வந்துடுவோம்.
நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளால் அரசியலாக பங்கெடுக்க முடியல, தனி மனுஷனாக இந்த சமூகத்துக்குள்ளே பங்கெடுக்க முடியல, அண்ணனுக்கு தம்பியாக இருக்க முடியல, அப்பனுக்கு பிள்ளையாக இருக்க முடியல, எதுவாகவும் இருக்க முடியல. இந்த குடிங்கிறது மட்டும் இல்லை, இந்த போதைங்கிறது அப்படி நம்மளை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த போதைக்கு பின்னாடி நிறைய வியாபாரம் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் இருக்குது, நிறைய அரசியல் காரணங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நாம் நுட்பமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போதை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த படம் சொல்லுது. ஒரு எளிய மனிதனுக்குள்ள போதை எப்படி அவன் வாழ்க்கையை சூறையாடி அவனை கொண்டு வந்து நிர்கதியாக நிற்க வைக்குது அப்படிங்கிறது இந்த படம் வந்து அழகான கதை வாயிலாக சொல்லுது. இந்த ப்ரெஸ் மூலமாக நான் கேட்டுக்கிறது அது ஒன்று தான், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே இந்த திரைப்படத்தை வந்து பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் குடி போதையினால் ரொம்ப நொந்து நூலாகி வாழ்க்கை கெட்டு போய் அப்புறம் நிறைய நண்பர்களால் தான் வெளியே வந்தேன், உறவுகளால் தான். இந்த படம் அப்படி அத்தனை பேருக்கும் ஒரு உறவாக இருந்து கைதூக்கி விடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மற்றபடி ரொம்ப நன்றி அத்தனை பேருக்கு. இந்த படத்தை வந்து பாருங்கள். ஜூன் 27 வருது, வர 27 படம் வருது, வந்து பாருங்கள் அத்தனை பேருக்கு. ரொம்ப நன்றி. முன்னாடியே சொன்ன மாதிரி படம் வந்து நாங்கள்லாம் வந்து பார்த்துக்கோம். கண்டிப்பாக மக்கள் நீங்கள் எல்லாருமே வந்து தேட்டருக்கு வந்து பாருங்கள். முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இந்த படத்தை மக்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை வந்து கொண்டுட்டு போவீங்க அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இதில் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருக்கோம். அது மட்டும் கிடையாது, இதோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 6 months முடிச்சு டக்குன்னு பண்ண விஷயம் கிடையாது. ஒரு 3.5 years வந்து எதுவுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்துமே வந்துட்டு என்னென்ன இந்த கதை தான் வந்து எல்லாத்துமே வந்துட்டு ஃபினான்ஷியலாக எதுவுமே வேணாம், இந்த கதை மட்டும் போதும், நாங்கள் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பண்ணோம். முக்கியமாக வந்து பிருத்திவி வந்து பார்த்திங்கன்னா அவரை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது புதுசாக வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு வந்து அவர் சொன்னார். பட் அவருடைய ஆக்டிங் வந்து அந்த மாதிரி இல்லை, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோ நேச்சுரலாக வந்து பண்ணார். ஈவன் டீமில் எல்லாருமே வந்துட்டு உண்மையிலே நீங்கள் குடிகாரர் தானே, நீங்கள் இப்படி தான் நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாக கலாய்ச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்காக ரொம்ப டெடிக்கேஷனாக வந்து பண்ணாங்க. இதில் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நிறைய படங்களில் பிஸியாக இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு இந்த ஒரு சீன் அந்த 2 சீன் அப்படின்றது முடியாது நோ அப்படின்னு சொல்லாமல் இந்த படத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு சீனாக இருந்தாலும் எல்லாருமே வரக்கூடிய எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். கம்மிங் ஜூன் 27 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு கொடுங்க. வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு. குட் டே. படம் பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஒரு திருப்பூரில் ஒரு ஊழியனோட ஒரு இரவு தான் இந்த கதை. கண்டிப்பாக இது குடிய சம்மந்தப்பட்ட கதை இல்லை, குடிக்காதன்னெலாம் சொல்ல போகிறது இல்லை, குடித்தா என்ன ஆக போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இன்டர்கட் இல்லாத ஒரு படம் அப்படிங்கிறதுனால இந்த கேரக்டரோட பார்க்குற பார்வையாளர்களும் அவங்களோட பயணம் பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வை வந்து கொடுக்க முயற்சி இருக்கும். எல்லாருமே புதுசு. எழுத்துக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் அரவிந்துக்கும் தயாரிப்பாளர் பிரித்திவிக்கும் ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு தேட்டரில் வந்து பாருங்கள், சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் பேர் பூர்ணா ஜேஎஸ் மைக்கேல், இந்த படத்தோட ரைட்டர். தேங்க்யூ. ஐயா, நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு குட் டே படத்தோட கேக்குதா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. எப்போவுமே ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை ஸ்மால் இஸ் பிக், அது வந்து மெட்ராஸ் மேட்லையும் சரி இந்த படமும் சரி அதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப பேரானந்தமாக இருக்குது. என்னென்னா இவ்வளோ ஒரு அற்புதமான படத்தில் நானும் பங்கெடுத்திருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது எனக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா, சின்ன வயசில் புதிய பாதைன்னு ஒரு படம் பார்த்தேன். அப்போ பார்க்கும்பொழுது இந்த இம்பேக்ட் இருக்குது. எப்படி பார்த்திபன் சார் இவ்வளோ பெரிய ஒரு ஆலமரமாக வளர்ந்து இப்போ நிற்கிறாரோ, அதே மாதிரி பிருத்திவி இந்த படத்தில் மூலியமாக வருவாங்களே நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் அரவிந்த், 96 டைரக்டர் பிரேம்குமாரோட அசோசியேட். மையலகன் இந்த படத்தில் 96 தான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மிக சிறந்த இயக்குனர், மிக சிறந்த எழுத்தாளர். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி. ஏன்னா இதை நீங்கள் எவ்வளவு அழகாக கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு வீட்டில் அது ஒரு டைமும் ஒரு நல்ல படத்துக்கு நான் பார்த்துட்டே இருக்கேன். நடுவில் கொஞ்சம் படத்துலேருந்து எனக்கு அந்த அனுபவம் நடந்துகிட்டே இருக்குது. இந்த படத்துக்கும் அது நிகழ்ந்துட்டு இருக்கு. ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல். வணக்கம், என் பேர் விஜய் முருகன். நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன்.
குட் டே அதுதான் ரிவ்யூ பார்த்துட்டு வரோம். உண்மையிலே சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் அப்படியே உட்கார வச்சிருச்சு. கதை எனக்கு முன்னாடியே தெரியும் நடிச்சிருந்தாங்க. பட் படம் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபில் வந்து நம்மளே வந்து அப்படியே உட்கார வச்சுருக்கோம். பிரமாதம் பண்ணிடுவாங்க எல்லாமே. பிருத்திவி தம்பி தம்பி அண்ணன் எதுனாலும் சொல்லிக்கலாம். ஆக்சுவலி நான் அந்த படத்தை வந்து உண்மையிலே பிருத்திவி மிஸ் பண்ணியிருப்பேன். நான் ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து என்னை கேட்டப்போ முடியாத பொசிஷன்லாம் இல்லை. நல்லா ஒரு படத்தில் ஆர்டர் ஆக்சுவலாக இல்லை, அதனால் பண்ண முடியல. விடாமல் துருத்தி வந்து எனக்கு போலீஸ்னு வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் போலீஸ் ட்ரெஸ் போடவே இல்லை. மேக்கப் இல்லாமல் அப்படியே விட்டுருவாங்க ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்து. இது போலீஸ்னதுமே எனக்கு கொஞ்சம் யோசித்தேன். அப்புறம் இவங்க கதை சொன்னாங்க, அப்புறம் இவங்களோட பேக்ரவுண்டு சொன்னாங்க. சொன்னதுமே நான் வந்து இம்மிடியேட்டாக வந்து வரேங்க. நான் முன்னாடி இவ்வளோ தாடி வச்சுட்ருப்பேன். அதான் பிருத்திவிட சொன்னால் உங்களுக்காக தாடி தியாகம் பண்ணுறது. பிரமாதமான படம். எல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்கள். சூப்பர். தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணா. வணக்கம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் பார்த்துட்டு வெளியே வந்து ஒருத்தரும் பாராட்டும் போது லைட்டாக அழுதுறோன்னு பயமாக இருக்குது. ஒரு 3 வருஷம் உழைப்பு, அந்த பாராட்டை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் போய் தேட்டரில் பாருங்கள். சின்ன படங்களை ஆதரிங்க. எனக்கு இந்த படத்தில் நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு யூனியன் ஆட்கள் எங்களை நம்பி அத்தனை நாள் உழைச்சி கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி நடிகர்கள் பக்ஸன் விஜயமுருகன் அண்ணன், முருகதாஸ் எல்லாருமே அவங்களோட சம்பளத்தை விட்டு இந்த படத்துக்காக வந்து நடித்து கொடுத்தது வந்து கூப்பிட்டதுக்காக அது அவங்களுக்கு நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணணும். அதே மாதிரி என்னோடய டைரக்ஷன் டீம், ப்ரொடக்ஷன் டீம், இன்க்ளூடிங் ஆல் த எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துக்காண்டி ரொம்ப அவ்வளோ நேர்மையாக உழைச்சாங்க. இது ஒரு 3 வருஷம் உழைப்பு. இதை நீங்கள் போய் பாருங்கள். இந்த படம் உருவானதே வந்து ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து சும்மா உட்காந்து அப்படியே பேச ஆரம்பித்து ஒரு 1000 ரூபா கையில் வச்சுக்கிட்டு அப்படி தான் இந்த படம் உருவாச்சு. ஒரு நல்ல படம். பணம் இல்லைனாலும் அந்த படம் முடிஞ்சு கண்டிப்பாக தேட்டருக்கு வரும்னு நான் நம்புகிறேன். எங்களோட உழைப்பை நான் ரொம்ப நம்பியிருக்கோம். தேட்டருக்கு வரப்போகுது. எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ இத்தனை பேர் படம் பார்த்துட்டு ஒன்று சொல்கிறாங்களா, அது உண்மையாக இருக்கும். நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். June 27 படம் தேட்டருக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ. தமிழ் மூவிஸில் ஆல்கோஹால் பற்றின விஷயங்கள் வந்து அதுக்கு ஆமோதிச்சுட நிறைய படங்கள் இருக்குது. திஸ் இஸ் ஒன் குட் ஃபிலிம் விச் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார். இது மாதிரி ஒரு படம் வராதா? ஃப்ரம் த ஹீரோஸ் பர்ஸ்பெக்டிவ் இது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பேச மாட்டாங்களான்னு ஒரு ஆதங்கம் எப்போதுமே எனக்கு இருந்தது. அந்த ஒரு விஷயத்தை டச் பண்ணி இந்த மூவி எடுத்தது வந்து இட் இஸ் லைக் ரியலி பியூட்டிஃபுல். அண்ட் த வே தே கனெக்டட் இஸ் ஆல் ஸோ குட். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் என்னால் ரொம்ப என்ன சொல்கிறது, நிறையா சொல்ல முடியல. நான் எமோஷனலாகவும் நிறைய விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். இந்த வருஷத்தில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூவி இது. ஆக்டர்ஸ்லாம் அவ்வளோ அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மியூசிக் சொல்லவே வேணாம், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் மஸ்ட் வாட்ச் இந்த படம். பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களை ஏமாத்தாது. எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். இதில் நிறைய ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. இது தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டீமை. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் என்னை வந்து இந்த படத்துக்கு கூப்பிட்டது. நிஜமாலுமே வந்து பார்த்தோன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு படம். ஸோ குட் டே வந்து பார்த்தோன்னா மைனா தான் கூப்பிட்டுருந்தாங்க, இதுமாதிரி நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்ததுலேருந்து வந்து பார்த்தோன்னா சிரித்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு படம். க்ளோசிங்கில் தான் வந்து பார்த்தோன்னா எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி அளவர மாதிரி வந்துடுச்சு, வர மாதிரி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருந்தாங்க. தயவு செய்து இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பாருங்கள், ஃபேமிலியோடு பாருங்கள். ஃபேமிலி இல்லைன்னா கூட தனியாக கூட போய் பாருங்கள். நல்ல படம். நீங்கள் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஏமாற மாட்டீங்க. இந்த ஒரு தடவை பார்க்குறது 2 தடவை பார்க்குறதில்ல, எத்தனை தடவைனா பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு தேட்டரில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கலான்னு அப்படின்ட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து நாளைக்கு ஓடிடியில் வந்தாலும் வீட்டில் உட்காந்து தனியாக பார்க்குற மாதிரியான ஒரு படம். பார்த்து என்ஜாய் பண்ணோம். வாழ்த்துக்கள். அவர் பிருத்திவிராஜுக்கு வாழ்த்துக்கள், கூட நடித்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அரவிந்தனுக்கு வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி என்னை இந்த திரைப்படத்தை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சரத். ஒரு சூப்பரான ஒரு படத்தை வந்து இன்னைக்கு பார்த்தோம். இந்த ஒன் டேவை வந்து நம்ம குட் டேவாக மாற்றுற அந்த மூவி குட் டே
எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதாவது அரவிந்தன் டைரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அந்த படத்தை வந்து கையாண்டுக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். வேறு லெவலில் வந்து சூப்பராக எடுத்திருக்காரு. அரவிந்தன் பிரதர் வந்து டைரக்ட் பண்ணார். ஆனால் இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருந்து கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்தளவுக்கு வந்து பிருத்திவி நம்ம ஹீரோ வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் மைனாக்கா எப்போவுமே அவன் வந்து வேறு லெவலில் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்லாம் பண்ணுவாங்க, இல்லை காமெடி பண்ணுவாங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்தது, வேறு லெவலில் இருக்குது. எல்லோரும் வந்து படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. குட் டே, எல்லா நாளுமே வந்து குட் டே தான். தேங்க்யூ. குட் படமாக நினச்சிடாதீங்க. ஒரு ஆழமான கருத்தோட ட்ரிங்கிங் ஹேபிட் எந்தளவு ஒரு குடும்பத்தையே புரட்டி போடுன்றதை பார்த்து கடைசியில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றமெல்லாம் வரும், எந்த மூலமாக ஒரு மாற்றம் வரும் ஒரு மனிதர்கிட்ட. ட்ரிங்கிங்கை வந்து ரொம்ப சாதாரணமாக நினைக்கிற மனிதர்கள்லாம் எப்படி கடைசியில் அவங்க மாற முடியுன்றது வந்து ரொம்ப ஆழமான ஒரு கருத்தோட இந்த படத்தில் அரவிந்தன் கொடுத்துருக்காரு. பிருத்திவிராஜ் ராமலிங்கம் அந்த கேரக்டராகவே நடிச்சிருக்காரு. ஆச்சரியமாக இருக்குது. அவருடைய முதல் டெபு படம், ஆனால் ரொம்ப அழகாக அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. குட் டே. நிறைய பேர் தமிழ்நாட்டில் எல்லோரும் பேசுகிறதே வந்து ட்ரிங்கிங் ஹேபிட் எவ்வளோ தூரம் ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்குன்னு. இந்த படம் பார்த்தா ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். எப்படி வந்து ட்ரிங்கிங் ஹேபிட்டை விடுறதுன்றதை பற்றி இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. தேட்டரில் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ரசிக்க முடியும். தேங்க்யூ. என்னோட பேர் கீர்த்தனா. நான் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டி ரோல் தான். இந்த மாதிரி ஒரு என்டர்டெய்னிங் பட் ப்ளஸ் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஒரு சின்ன ரோலில் வந்ததுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் அந்த குட் டே படம் பார்த்தேன். வெளியே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஓப்பன்லேருந்து எந்த வரைக்கும் பயங்கரமாக இருந்துச்சு. கிளைமாக்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நம்ம மைனாக்கா நடிச்சிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹீரோ வந்து கலக்கிட்டாங்க. எல்லா கேரக்டருமே ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி. இது குடும்பத்தோடு பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கலாம், என்னென்ன பார்க்கலாம். செம்ம மெசேஜ் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. இந்த படம் பார்க்கறதுக்கு